ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 55 7வது நாள் நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ போன அதாவது இந்த ஸ்லோகத்தின் முந்தைய பகுதியில என்ன பார்த்தோம் அப்படின்னா, திரிபுடிகள் ஒன்றாகின்ற அந்த அத்வைத ஸ்வரூப ஞானத்தை மிக அழகாக வர்ணித்துக் கொண்டே வந்தார். ஈஸ்வரன்னா யாரு அல்லது பிரம்மம்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணார். அதாவது உருவத்தோடு இருப்பது, உருவமற்று இருப்பதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எலாபரேட் எக்ஸ்பிளனேஷன். நான் யார் அப்படிங்கறத உணர்றதுக்கு நீங்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ யூ ஷுட் ஃபீல் லைக் தட். அதாவது நான் கண்ணனை அப்படி நினைக்கணும் அப்படிங்கிறத விட நானே அப்படித்தான் இருக்கேன் அப்படிங்கிறத ஃபீல் பண்ற மாதிரி தான் அது ஆட்டோமேட்டிக்காவே அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கடைசியில அவர் என்ன சொல்லுவாருன்னா, என்னை அப்படி அவன் உணர்வான் அப்படின்னு சொல்லும் போது உங்களை நீங்கள் அப்படி உணருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, என்னை அப்படி அவன் உணர்கின்ற அவன் தன்னை அவன் தனியாக பார்ப்பதில்லை, அதுவும் நானே என்று பார்க்கிறான், அல்லது அந்த கண்ணன் நானே என்று பார்க்கின்றான் என்ற அந்த முடிவுக்கு வருது. அப்படிங்கிறதுனாலதான் முதல்லயே நேற்று நம்ம படிக்கும்போது ஃபீல் as if that these are all the attributes அப்படின்னா குவாலிட்டிஸ் ஆஃப் யுவர் செல்ஃப், உங்களுடைய குணநலன்களை சொல்வதாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்ப என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். பின்பு துவைதம் என்றும் சொல்ல முடியாமல் அத்வைதம் என்றும் சொல்ல முடியாமல் இருக்கும் யாதொரு ஆத்மஸ்வரூபம் உண்டோ, அதுவே நான் என்று சந்தேகமர நிச்சயித்துக் கொள்ளும் ஞானம் எதுவோ, அதுவும் அந்த அனுபவ நிலையில் லயமடைந்து போகுமோ, அந்த நிலை கொண்டவனாக போய்விடுவதே ஈஸ்வர சுரூபத்தில் பிரவேசம் செய்வதாகும். எனக்கு ஈஸ்வர சுரூபத்தில் பிரவேசம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரம்ம சுரூபத்தில் பிரவேசம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. பட் அப்கோர்ஸ் ஈஸ்வரனாக முடியாதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணது வாஸ்தவம் தான். பட் இங்கே பிரம்மமே ஈஸ்வரனாக இருக்கின்றது. ஆதலால் ஈஸ்வர சுரூப பிரவேசம் என்பது இட்ஸ் ஈக்குவல் டு பிரம்ம சுரூப பிரவேசம். ஸோ அந்த அடிப்படையில நீங்க அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். சரியா? ஸோ இங்க என்ன சொன்னாரு அப்படின்னா, மறுபடியும் அதாவது ஆத்மாவை இதை விட டீட்டெயிலா இந்த உலகத்தில் யாராலையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதோ என்று ஆச்சரியப்படும் வகையிலே ஞானதேவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. துவைதம் என்றும் சொல்ல முடியாமல் அத்வைதம் என்றும் சொல்ல முடியாமல் இருக்கும் யாதொரு ஆத்ம வஸ்து உண்டோ, அதுவே நான் என்று சந்தேகமர நிச்சயித்துக் கொள்ளும் ஞானம் எதுவோ. சரியா? சோ ஆத்ம வஸ்து ஒண்ணு இருக்கு. சரியா? அது துவைதமா அத்வைதமான்னு எக்ஸாக்ட்லி சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அது என்னது? யாரோ இல்ல, நான் தான் அது. சரியா? அதுவே நான் என்றும் நிச்சயித்துக் கொள்ளும் ஞானம் எதுவோ. இப்போ நான் தான் அது அப்படின்னு நிச்சயித்துக் கொள்ளுகின்ற அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் நான் தான் அதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. சரியா? அனுபவ நிலையில் லயமடைந்து போகுமோ, நான் அது என்ற அந்த இது அனுபவமாகிவிட்ட பிறகு நான் அதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அனுபவத்திற்கு கொண்டு வரும் வரைக்கும் நான் அதுன்னு சொல்லலாம். பட் அனுபவம் ஆகிவிட்ட பிறகு நான் அதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கறதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஞானம் எதுவோ அதுவும் எந்த அனுபவ நிலையில் லயமடைந்து போகுமோ அந்த நிலை கொண்டால் அந்த நிலை கொண்டவனாக போய்விடுவதே ஈஸ்வர சுரூபத்தில் பிரவேசிப்பதாகும். அதுதான் இந்த ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆன்மீகத்தின் உச்சகட்ட நிலை என்பது இதுதான். சரி, இங்க ரெண்டு விஷயம் நம்ம சொல்லியிருந்தாரு. அப்போ இப்போ நம்ம தான் இட்ஸ் ஆல் அபவுட் மீ, இட்ஸ் ஆல் அபவுட் அஸ், நம்மை பற்றிய இப்போ ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி, அதில் அனுபவ நிலையை பெற்றுவிட்டால் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அப்ப என்ன சொன்னாரு? ஒரு முக்கியமான பாயிண்ட், அத்வைதமா துவைதமா என்று கண்டறியாத நிலை அப்படின்னு ஒரு பாயிண்ட். நீங்க உங்களுக்கு சந்தேகம் வரலாம், ஏன்பா ஆத்மஸ்வரூபம் அத்வைத நிலை தானே, அத்வைதம்னா ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அனைத்தும் ஒன்று, அது நானே என்று சொல்லக்கூடியது அத்வைத நிலை. ஆத்மா ஒண்ணுதானப்பா, ஆத்மா பலவா இருக்கு. ஞானம்னாலே அத்வைதம் தானே, அத்வைதம்னாலே ஒண்ணுதானே, என்ன அத்வைதம்னு சொல்ல முடியாது துவைதம்னு சொல்ல முடியாதுன்னு எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்க அப்படின்னா, அத்வைத நிலையில் அது ஒண்ணுதான், யார் இல்லைன்னு சொன்னா, அது மாயையின் கலப்பில்லாமல், அது எந்த வேஷமும் போட்டு ஆடாமல், அது மட்டுமே தனியாக அது இருந்திருக்குமே. ஆனால் ஆனா அது ஒண்ணுன்னு சொல்றதுல அர்த்தம் இருக்குடா. ஆனா ஒன்னா இருந்தாலும் அதுவே பலவா வந்து இங்க வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்குல்ல. அப்போ அந்த அத்வைதமான அதுவே துவைதமாக இங்கே மாறி மாய விளையாட்டை புனைந்து கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அதை ஒன்னொன்னு எப்படி சொல்லுவ? அப்ப ரெண்டா பின்ன சீச்சி, அது ரெண்டுன்னு எப்படிடா சொல்லுவேன்? சும்மா நாத்துக்கு தான்டா விளையாடிட்டு இருக்கு. அதனால துவைதமாக அது தென்பட்ட போதிலும் உண்மையில் அது துவைதம் ஆகாது. ரெண்டு இல்லையா?
ஆமாடா. பின்ன எப்படிடா 2 ஆகும்? சும்மா நாச்சுக்கு மாய விளையாட்டு தானடா. அது ஒண்ணு தான்டா இருக்கு. அதுவே தான்டா இங்கே பலவாக தென்படுகிறது. பலங்கிறியா? இல்லைங்கிறியா? பல இல்ல. இப்போ ஒண்ணுன்னு சொல்லிட்டு போ வேண்டியது தானே! அட ஒண்ணு தான்ப்பா. ஆனா ஒண்ணு பலவா தென்படுதுல்ல. அதனால ஒண்ணுன்னு சொல்ல முடியல இல்ல. சோ இன் திஸ் வே வி ஹேவ் டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அதை துவைதம் என்றும் சொல்ல முடியாமல், அத்வைதம் என்றும் சொல்ல முடியாமல் இருக்கும் ஒரு ஞான ஸ்திதி எதுவோ, அதுவே நான் என்று உணர்கின்ற ஸ்திதி எதுவோ, அதுவும் இந்த அனுபவ நிலையிலே லயப்பட்டு போன இடம் எதுவோ, தட் இஸ் தி எண்ட் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு அழகா சொல்லி முடிக்கிறார். ஓகேவா? விழித்துக் கொண்ட பின் தன்னுடைய தனித்த நிலையை தனக்கு புலப்படுவதும் அற்றுப் போய்விட்டால் அதற்கு பின் ஏற்படும் அவர்ணனீயமான நிலை எதற்கு உபமானமாகும்? அபர்ணனீயமானன்னா என்னன்னுலாம் ஒண்ணும் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆக வேணாம். இங்க நம்ம என்ன புரிய வைக்கிறாரு அப்படின்னு பாருங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் தர்றாரு. நான் சொன்னேன் இல்லையா? அனுபவ நிலையில் நான் தான் ஆத்மா அப்படிங்கிற அந்த ஃபீலிங் கூட தேவையில்லடா. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டே இருந்தேன்னா, ஒரு கட்டத்துல நீ பிரம்மமா மாறிடுவேன்னு சொல்லுவாங்க. அப்ப அகம் பிரம்மாஸ்மி என்பது ஞான நிலை. அதாவது நானே அனைத்தும் என்று உணர்கின்ற நிலை. அப்போ அவன் அகம் பிரம்மாஸ்மி சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, இன்னும் ஞானத்த முழுசா அனுபவிக்கலைன்னு அர்த்தம். ஆனா அனுபவிச்சதுக்கு அப்புறம் பிரம்மமாகி போய்விட்ட பிறகும் நான் பிரம்மம்னு சொல்ல வேண்டியது அவசியம் இருக்கா? இப்ப என் பேரு ஸ்ரீகாந்த்ன்னு வச்சுக்கோங்களேன். என்னைக்காவது நான் ஸ்ரீகாந்த்ன்னு சொல்லிட்டே இருக்கணுமா? ஏய் இது நான் ஸ்ரீகாந்த்ன்றது அனுபவ நிலையில இருக்கும்போது நான் ஸ்ரீகாந்த்ன்னு நான் ஏன்டா சொல்லிக்கணும்? அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? சோ சிமிலர்லி அனுபவ நிலையை எய்து பிறகு நான் அதுவே என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொன்னாரு. சொன்னதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்ல. அப்ப என்ன சொல்லிட்டாரு? கண்ணுன்றது முழிச்சாச்சு. முழிச்சதுக்கு அப்புறமா இங்க முழிச்சதுக்கு அப்புறமா இதுவரை கண்ட கனவெல்லாம் அனைத்தும் நானே அப்படின்னு நான் தான் அதுவா இருந்தேன். நான் தான் அதுவா இருந்தேன். முழிச்சுக்கிட்டு நான் வந்து நினைச்சுக்கிட்டா இருக்கேன். அட முழிச்சதுக்கு அப்புறம் நான் தான் அதுவா இருந்தேன்னு அனுபவ நிலையா பாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் தான் அதுன்னு நான் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை போலே. அப்படிங்கிற மாரி இங்க எக்ஸாம்பிள் காட்டியிருக்காரு. சோ தன்னுடைய தனித்த நிலை தனக்கு புலப்படுவதும் அற்றுப் போய்விட்டால், நான் தனியா இருக்கேன். இதெல்லாம் எனக்கு என்னுடைய மாயையா இருந்தது. அப்படிங்கிற அந்த ஃபீல் நான் தான் இருக்கேன். என்னில் தான் அந்த மாயை நடந்தது. அவ்வளவுதான். இது வந்து அனுபவமாக போய்விடும்போது, அங்கே அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்க சொல்லியிருக்காரு. இதற்கு உபமான எக்ஸாம்பிள் அது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. கண் நகையை பார்த்த மாத்திரத்தில் அது நகையா இருக்கும்போதே அதன் நகையுருவம் கோஷரமாகாமல் அதன் சொரூபமான தங்கத்தில் லயித்துப் போனார் போலே. அதாவது நகையா இருக்கும்போதே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, அதனால தான் அழகா அத்வைதமா அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. கனவு கண்டு முடிச்சதுக்கு அப்புறமும் அப்படின்னு சொன்னாருங்க. த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். த செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் மச் பெட்டர் தேன் தட். அப்படின்னா என்ன? நீ நகைய பாக்குற. அந்த நகைய பார்க்கும்போது, நீ தங்கத்த பாக்குற. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அத்வைத சித்தாந்தத்துல, நான் எதையோ ஒண்ணு பாக்குறேன். எதையோ ஒண்ணு பார்க்கும்போது, என்ன நான் பாக்குறேன். என்னையே நான் காண்கின்ற நிலை அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தா, இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஃபீலும் எனக்கு இருக்காது. இட்ஸ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நானே என்கிட்ட பேசிட்டு இருக்கவா? டேய் ஒருத்தன் இருந்தான், "டேய் நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன்டா" அப்படின்னு யார்ட்ட போய் சொல்றது? அப்ப நான் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றது அனுபவ நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்கும் நானாக இருக்கின்றேன். நானே என்னை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பது அனுபவ நிலையாக போய்விட்ட பிறகு, அப்ப நான் நகையை பார்க்கும்போதே அது நான் தான் என்று பார்க்கின்றேன். அதாவது நகையில் மறைந்து கிடப்பது தங்கம் தானே, அல்லது நகையில் மறைந்து கிடப்பது ஆத்மா தானே, நானும் ஆத்மா தானே, எங்கும் ஆத்மாவே இருக்கிறது. அப்போ இங்கே எதைப் பார்த்தாலும் அதற்கு பின்னணியிலே ஆத்மா தான் இருக்கின்றது என்ற ஒரு ஒரு முழுமையான ஒரு ஸ்திதியிலே நான் பார்க்கின்றேன். இல்ல நம்ம எக்ஸ்ட்ரீமா சொல்லணும் அப்படின்னா, தி கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ல வந்து சூரிய ஒளிய நம்ம காட்டுறோம். அந்த சூரிய ஒளி அப்படிங்கிறது ஒரு கான்ஷியஸா வச்சுக்கிட்டீங்கன்னா, அது வந்து பிரகாசிக்கிறது. சுயமா பிரகாசித்துக் கொண்டே இருக்கின்றது. எண்ணிறந்த மனம் புத்திகளிலே படுகிறது. 10 ரிஃப்ளெக்ட் ஆகுறது. டிஃபரெண்ட்டா ரிஃப்ளெக்ட் ஆகட்டுங்க. பட் என்ன தங்கம் ஒண்ணா இருந்தாலும் நகைகள் டிஃபரெண்ட்டா இருக்கட்டுங்க. ஆனாலும் நான் அந்த நகைகளை காணாமல் அதற்குள் இருக்கும் அதாவது நகைகளை காணாமல் தங்கத்தை காண்பது போல என்ன அர்த்தம்? இங்கே அந்த சுயம் பிரகாசமானது எண்ணிறந்த மனம் புத்திகளிலே பட்டு பிரதிபலிக்கும்போது, ஆஃப்கோர்ஸ் டிஃபரெண்டா தான் தெரியும். தங்கம் டைரக்டாலாம் தெரியாதுங்க. நகை உருவத்துல செயின், கொலுசு, உங்கரம் லாட் ஆஃப் திங்ஸ். என்ன வேணா தெரியட்டும். பட் ஸ்டில் எப்படி நீ தங்கத்த பார்க்க முடியும் அப்படிங்கிறது உண்மையோ, அந்த மாரி நான் வந்து அந்த
அதுல இருக்கிறது எல்லாமே ஆத்மஸ்வரூபம் தான். அதுதான் பட்டு பிரதிபிம்பித்து இப்படி விதவிதமாக தெளிந்து கொண்டிருக்கிறது. என்னதான் 1000 விதத்தில் தெரிந்து கொண்டிருந்தாலும் அங்கே இருப்பது ஆத்மஸ்வரூபமே. என்னில் இருப்பதும் ஆத்மஸ்வரூபமே. இங்கே எங்கும் இருப்பது ஆத்மஸ்வரூபமே என்பது அனுபவ கோஷரம். அனுபவமாக வேண்டும் அப்படிங்கிறார். சரியா? சோ அவன் கண்ணுக்கு என்ன தெரியல? நகை தெரியல. நகை தெரியலன்னா தெரியலன்னு அர்த்தம் கிடையாது. நகை தெரியும். பட் அட் தி சேம் டைம் அவன் பார்ப்பது நகையை அல்ல தங்கத்த. என்னப்பா சொல்ற? அவன் நகையை அல்லங்கிற தங்க தங்கம் தான் நகையா இருக்கு. அப்ப நகைய பார்க்கறான்னு தானே சொல்ல வேண்டியது இருக்கு. தங்கத்த பார்த்தா நகைய பார்த்த மாரி தானங்க அர்த்தம். ஏன்னா நகைய பார்க்கும்போது அவன் தங்கத்த பார்க்கறான்னு சொன்னா, அவன் தங்கத்த பார்க்கறானா? நகைய பார்க்கறானா? தங்கத்த பார்க்கறான். தங்கத்த பார்த்துட்டாலே நகையும் பார்த்துட்டான்னு தான் அர்த்தம். ஏன்னா, தங்க நகை வடிவில இருக்கு. சோ தேர்ஃபோர் அவன் நகையையும் பார்க்கிறான்னு தான் அர்த்தம். பட் அஞ்ஞானி எப்படி பார்க்கிறான்னா, தங்கத்த பார்க்கிறதே இல்ல. வெறும் நகைய பார்க்கிற மாரி பார்க்கிறான். பட் இங்கே அவன் தங்கத்தை பார்க்கின்றான். இது அனுபவ நிலையில் இருப்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்ப பார்க்கிறேன் என்ற செயலுக்கு அங்க அர்த்தம் இல்லாம போயிடும். நானே என்ன பார்க்கிறது அப்படிங்கிறது நான் வந்து பார்க்கணும்னு அவசியமே இல்ல. அப்போ அது அனுபவ நிலையில் அது பார்த்தேன் என்று சொல்லுவதற்கு இடமில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். உப்பு ஜலத்தில் கரைந்து போன பின் உவர்ப்பு என்னும் சுவையும் உணரப்படாமல் போனார் போலே ஈஸ்வரனாகிய நான் தானே என்று ஏற்பட்ட ஞானம் கூட அற்றுப்போய் தன் சுரூப ஆனந்த அனுபவத்தில் மூழ்கிப் போய் அதுடன் ஒன்றுபட்டு கலந்து போவதே ஈஸ்வர சுரூபத்தில் பிரவேசித்ததாகும். another superb example. உப்பு ஜலத்தில் கரைந்து போன பின் உவர்ப்பு என்னும் சுவையும் உணரப்படாமல் போனார் போலே அப்படின்னு போட்டிருக்காரு. இப்ப இதுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் சுயம் பிரகாசமானது, சச்சித்தானந்தமானது பலவிதமான மனம் புத்திகளில் பட்டு பிரதிபலிக்கும் போது எது பிரதிபலிக்குது? சுயம் பிரகாசம் தான். அப்போ விதவிதமாக அது தெரியுங்க. ஆனா டிஃபரெண்டா தெரியுது அப்படிங்கிறதுக்காக அது டிஃபரெண்ட் கிடையாதுங்க. அது சுயம் பிரகாசம் மட்டும்தாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா இங்க தண்ணியும் உப்புக்கு வர்றாரு. சரியா? இங்க பார்த்தா குவாலிட்டியே டிஃபரெண்டா தெரியுற மாதிரி இருக்கு. ஏன்னா தமோ குணத்திலேயோ அல்லது ரஜோ குணத்திலேயோ பட்டு பிரதிபிம்பிக்கும் போது அது பயங்கரமான ஒரு கொடுமைக்கார ரோல் எடுத்துட்டு இருக்கு. சரியா? அது மோசமான ஒரு ரோல் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதனோட ஆஸ் இட் இஸ் த பிரம்மத்தினுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒன்றுன்னா அன்பு. சரியா? 2ன்னு இருந்தாதான் அன்பு மிஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்னையே நான் வந்து எப்பயும் நேசித்துக் கொண்டுதானே இருப்பேன். அப்ப the love feel is the purest feel, pure consciousness என்ற லவா அழைக்கப்படுகின்றது. எதை? பிரம்மத்தை. ஆனா இங்க அசுத்தமா இல்ல தெரியுது. அசுத்தமா தெரிகிறது எது? இட் இஸ் இன் ஃபேக்ட் பிரம்மம் தான். ஏன்னா பிரம்ம தவிர எதுவுமே இல்ல. அது அதுல பட்டு பிரதிபலிக்கிறதுனால இட் சீம்ஸ் டு பி லைக் தட். ஒரு ஸ்படிகத்துக்கு பின்னாடி ஒரு சிகப்பு துணியை வச்சீங்க அப்படின்னா, ஸ்படிகமே சிகப்பா தெரியுங்க. ஸ்படிகமே சிகப்பா தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக ஸ்படிகம் சிகப்பாயிடுச்சுன்னு நீங்க சொல்லிடுவீங்களா? எப்படி அப்படி சொல்ல முடியாதோ? சோ அந்த மாதிரி இங்கே ஆஹ் ஸ்படிகம் எப்பயுமே சுத்தம் தானே. அதே மாதிரி இந்த பரபிரம்மம் எப்பயுமே சுத்தம் தான். ஆனா அது அழுக்கு துணியை வச்சீங்கன்னா அழுக்கா காட்டும், பியூர் துணியை வச்சீங்கன்னா பியூரா காட்டும். லெட் இட் பி. இப்ப இங்க உப்புங்கிறது அந்த மாதிரி ஒரு அழுக்கா வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக. சரியா? அப்போ உவர்ப்பு என்ற சுவையும் இல்லாமல் போய் அந்த வில்லத்தனம் அப்படிங்கிறது அப்கோர்ஸ் இருக்கும். இந்த வில்லத்தனம் அப்படிங்கிறது ரியல் வில்லத்தனமா இல்லாம அது தண்ணியில கரைஞ்சு போனா, அந்த உவர்ப்பே இல்லாமல் போனா அப்படின்னா என்ன? சுயம் பிரகாசமான அந்த பேரானந்தத்தோடே தான் அந்த வில்லன் வேஷத்துல நீ பண்ண போற. வில்லன் வேஷத்துக்குன்னு தனி ஆட்ரிபியூட்ஸ் கிடையாது, தனி ப்ராப்பர்ட்டி கிடையாது, தனி கிடையாது. இதுதான் அது என்று சொல்லும்போது, நீங்க தண்ணி உப்புன்னு பிரிக்கும்போது, அது உப்பு தண்ணிப்பா, அது நல்ல தண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டா கூட டிஃபரன்ஸ் வந்துருது. இருப்பது ஒன்றே தான். சுத்த தண்ணீயிலே உப்பு கரைந்து அங்கே உவர்ப்பு தன்மையும் இல்லாமல் போனது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அங்க வில்லன் அப்படிங்கிறது பேச்சுக்கே இடம் இல்ல. ஏன்னா அது மாயா. அது சும்மா நாச்சுக்கும் தெரிஞ்சது. அது ரியல் கிடையாது. அது உண்மை கிடையாது. உவர்ப்புங்கிறது உவர்ப்பு மாதிரி அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணுமே தவிர உண்மையில உவர்ப்பு கிடையாது என்ற ஒரு நிலையை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். ஆனா இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். தங்கம், நகை அப்படின்னு சொல்லும்போது தேர் இஸ் நாட் பிக் டிஃபரன்ஸ் இல்லையா? நகையை நீங்க ஆராய்ச்சி பண்ணாலும், தங்கத்தை ஆராய்ச்சி பண்ணாலும், தங்கத்தை ஆராய்ச்சி பண்ற மாதிரி தான் அர்த்தம். தேர் இஸ் நோ பிக் டிஃபரன்ஸ். ஜஸ்ட் ஃபார்ம்ல மட்டும் தான் சேஞ்ச் ஆயிடுச்சே தவிர ப்ராப்பர்ட்டில பாத்தீங்கன்னா எந்த விதமான டிஃபரன்ஸும் தெரியாது உங்களுக்கு. ஆனா பியூர் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டர் அப்படிங்கிறப்போ there seems to be like a ப்ராப்பர்ட்டி டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் அப்படி அல்ல. அந்த உவர்ப்பு தண்ணீல கரைஞ்சு
என்ன ஆயிடுச்சு? உவர்ப்பு தன்மையும் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படின்னா அங்க இருப்பது சுத்த சித்தம் மட்டும்தான் என்ற நிலை. இன்னும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கு பாருங்க அடுத்து. உப்பு ஜலத்தில் கரைந்து போன பின் உவர்ப்பு என்னும் சுவையும் உணரப்படாமல் போனார் போலே. இங்க உவர்ப்புங்கிறது உப்புன்னே வச்சுப்பாங்க. உப்பு ஜலத்தில் கலந்து போன பின் உப்பு என்னும் சுவையும் உணரப்படாமல் போனார் போலே ஈஸ்வரனாகிய நான் தானே என்று ஏற்பட்ட ஞானம் கூட அற்று போய் தன் ஸ்வரூபானந்த அனுபவத்தில் மூழ்கி போய் அத்துடன் ஒன்று போய் கலந்திருப்பதே ஈஸ்வர ஸ்வரூபத்தில் பிரவேசித்ததாகும். இப்போ அந்த உப்புத்தன்மை இல்லைன்னாலே அங்க இருக்கிறதே ஒண்ணு. ஒண்ணு ஒன்னாவே இருக்கும்போது நான் என்னை கண்டு கொண்டேன், அல்லது நான் பியூர் கான்சியஸோட கலந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அங்க என்ன இருக்கு? ரெண்டுன்னு இருந்தாதான், நானும் ரெண்டு ஒண்ணுன்னு இருந்தாதானே, ரெண்டு இருந்தாதானே பேச முடியும். இப்ப இங்கே கலந்தது ஒன்றாகவே மாறிவிட்டது. அப்ப ஸ்வரூப ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே இந்த ஞானமும் இருக்காது. நான் அதில் கலந்து விட்டேன் அப்படிங்கிற ஞானம் இல்லாமலே இருப்பதற்கு பெயர்தான் ஈஸ்வர சுரூபத்தில் கலத்தலாம். சரியா? சோ தான் கலந்து விட்டேன் என்ற உணர்வு இல்லாமல் இருப்பவன் கலந்து விட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் கலந்துட்டு இருக்கேன், கலந்துட்டேன் அப்படின்னு பேசிட்டேன்னாலே நீ கலக்கலைன்னு அர்த்தம். ஈஸ்வரனாகிய நான் தானே. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கடைசியில் என்ன சொல்றாரு? ஈஸ்வரனாகிய நான் தானே. நான் வேற, ஈஸ்வரன் வேற இல்ல, நான் வேற, பிரம்ம வேற இல்ல என்று மிக தெளிவான சொரூபானந்த அனுபவத்தில் மூழ்கி போய் அத்துடன் ஒன்றுபட்டு கலந்து போவதே ஈஸ்வர சுரூபத்தில் பிரவேசித்ததாகும். எப்போது அவன் என்னும் பேச்சு அனுபவ அற்று போகிறதோ நான் என்னும் பேச்சு எவனுக்கு ஏற்படும்? அவனே இல்லை அப்படிங்கிறப்போ நான் அப்படிங்கிறது அங்கே இருக்கவே இருக்காது. அங்கே ஈஸ்வரன், நான், அவன் இந்த மாதிரி பேச்சுக்கே எங்க இடையில முழுமையான அத்வைத சுரூபானந்தத்துல கலந்தாச்சு. எந்த மாயையில தென்படு, இப்பயும் சொல்றேன், மாயை தென்படும், மாயையில எல்லாமே இருக்கும். ஆனா அது அனைத்தும் அதுவே என்று அத்வைத சித்தாந்தத்துக்கு வந்துட்டோம். இருக்கும் ஆனா இல்ல, சும்மா நாச்சுக்கு இருக்கு, பொய்யா இருக்கு, அதனால இருக்கிறது அது மட்டும்தான் என்று அந்த புரிதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படி நான் அவன் என்ற விவகாரம் அற்றதான என்னுடைய சுரூபத்தில் அவன் லயப்பட்டு போகின்றான். நான் அவன் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஈஸ்வரன் ஜீவன் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒன்னாயிடுச்சு இப்போ. சரியா? கற்பூரம் முழுவதும் எரிந்து போய்விட்டால் அதுவு அதுவே நெருப்பு அணைந்து போனதாய் முடிந்து. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அதையும் சேர்த்து சொல்லிடலாம். நீங்க தான் இப்போது நான் அவன் என்ற விவகாரம் அதற்கு விவகாரம் அற்றதான என்னுடைய சொரூபத்தில் அவன் லயப்பட்டு போகிறான். இப்ப கண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஈஸ்வரன் அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் தான் உற்பத்தி ஸ்திதி லயா, அதாவது உலக உற்பத்திக்கு காரணம், காப்பவன், அழிப்பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று, பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாம் இருக்காங்க இல்லையா? சோ அதெல்லாம் சொல்றோம். சோ இதை அனைத்து இதில் மூணுக்கு சேர்ந்துதான் இங்க ஈஸ்வரன் பேரு. சரியா? இப்ப கண்ணனை ஈஸ்வரன் சொல்லிட்டேன்னா அவன் தான் பிறப்பும் இறப்பும் அனைத்துமாக இருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பிரம்மமாக இருந்து அவன் பேசுகின்ற இந்த நிலையில உங்களுக்கு என்ன டவுட்? என்னிடம் லயப்பட்டு போகிறான், என்னிடம் லயப்பட்டு போகிறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுதா சொல்லுவால, லட்சியார்த்தம் வாட்சியார்த்தம் அப்படின்லாம் பேசுவோம். ஆக்சுவலா இங்கே என்னுடன் கலந்தல், என்னுடைய கலத்தல் அப்படின்னா ஈஸ்வரனுடைய பேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மன் தான். ஈஸ்வரன் எது? பிரம்மமே தான் ஈஸ்வரனாக தோன்றிக் கொண்டிருக்கிறது. ஜீவன் பிரம்மமே தான் ஜீவனா இருக்கின்றான். அப்ப ஜீவன் இங்கே எதோடு கலக்கின்றான்? பிரம்மத்தோடு கலக்கின்றான். ஈசனுடைய அட்ரிபியூட்ஸை நீங்க கணக்கில் எடுத்தாதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். அவனுக்கு சர்வஞத்தன்மை இருக்கு, அவனுக்கு எல்லாமே இருக்கு, ஆனா ஜீவனுக்கு அதெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சர்வஞம், அனைத்தும் அறிபவன், எய்ம், அத இங்கிலீஷ்ல சூப்பரா சொல்லுவாங்களே, ஆம்னிஷியன்ஸ், ஆம்னி போட்டன்ட், ஆம்னி ஆம்னி போட்டன்ட் அப்படின்னா சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். அனைத்தையும் அறிந்தவன் அப்படின்றதுக்கு ஒண்ணு வரும். ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட் சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் வரல. சோ சர்வ சக்திமான், அனைத்தையும் அறிந்தவன், எல்லாமாக இருப்பவன், அது கர்ம பல தாதா, சோ அனைத்தையும் நிர்வாகம் செய்கின்றவன், இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த குவாலிட்டியை வந்து இந்த இடத்துல நீங்க மனசுக்குள்ள கொண்டு வர வேண்டாம். இங்கே ஈஸ்வரன் பிரம்மமாக சித்தரிக்கப்பட்டு எழுதப்பட்டு கொண்டு வந்திருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஈஸ்வரனும் பிரம்மன் தான் இருக்கு. ஜீவனே பிரம்மமா இருக்கும்போது ஈஸ்வரன் மட்டும் வேறையாவா இருக்க முடியும்? ஈஸ்வரனும் பிரம்மன் தான். லட்சியார்த்தத்திலே இங்கே லயப்பட்டு போகின்ற விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்.
இங்க வாட்சியார்த்தம் லட்சியார்த்தம்னு ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். பேஸ்ல லயப்படுறத பத்தி பேசிட்டு இருக்கோம். மாயையில லயப்படுறத பத்தி அல்ல. ஏன்னா இங்க மாயையே பொய்ன்னு ஆயிடுச்சு. அத பத்தியே நம்ம கேரே பண்ணல. அப்போ மெர்ஜ் ஆகின்ற எங்க மெர்ஜ் ஆகுறோம் அப்படின்னா ஈஸ்வரனோடு மெர்ஜ் ஆகுன்னு சொன்னா ஈஸ்வரனும் பிரம்மம் தான். ஆதலால் அங்க பிரம்மத்தில் லயப்படுகிறான் என்றே நீங்கள் புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப அட்வான்ஸ் சீக்கர்ஸ்க்கு மேபி டவுட் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் சொன்னேன். ஓகேவா? இப்படி நான் அவன் என்ற விவகாரம் அற்றதான் என்னுடைய சொரூபத்தில் அவன் லயப்பட்டு போகிறான். கற்பூரம் முழுவதும் எரிந்து போய்விட்டால் அதுவே நெருப்பு அணைந்து போனதாக முடிந்து பின்பு கற்பூரம் நெருப்பும் இல்லாத ஆகாசம் ஒன்றே ஏற்பட்டு நிலை கொள்வது போலே ஒருவனே இருந்த இடத்திலிருந்து அவ்வொருவனும் வெளிப்பட்டு போனால் அவ்விடத்தில் சூனியமே ஏற்படுவது போலே ஒன்று இருக்கிறது என்று சொல்ல முடியாமலும் ஒன்றுமில்லை என்று சொல்ல முடியாமலும் இருக்கப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்ட பின் அந்நிலையில் நானே தான் மிகுந்து நிற்கின்றேன். அந்நிலைக்கு பிரம்மம், ஆத்மா, ஈஸ்வரன் என்று இப்பெயர்கள் தகமை படைத்தவை ஆவதில்லை. பேச முடியாமை என்ற பெயருக்கும் அது இடம் கொடாது. பேச முடியாமை என்று கூட அதை பேசாதிருப்பதே அதை வாய் நிறைய பேசி விவரமாக சொன்னதாகும். இந்த அளவுக்கு பேசினா நான் மட்டும் என்னத்தை பேசி சொல்லிட போறேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்றேன். அதாவதுங்க வியக்தமா அவ்வியக்தமான்னு ஆரம்பிச்சாருல அதை தாங்க மறுபடியும் கொண்டு போறாரு. அவ்வியக்தம் அப்படின்னா அதாவது வியக்தமா அவ்வியக்தமா என்ன ஆரம்பிச்சாரு? அத்வைதமா துவைதமா எல்லாம் ஒண்ணுதான். சோ வியக்தம்னா துவைதம், அவ்வியக்தம்னா அத்வைதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்றாக இருக்கின்ற நிலை மாயையின் கலப்பில்லாமல் ஒன்றாக இருக்கின்ற நிலை அத்வைதம்னு சொல்லலாம், அல்லது அவ்வியக்தம்னு சொல்லலாம். டுவாலிட்டி துவைதம் அப்படின்னா வியக்தமாகி பலவாக ஆகின்ற நிலை அப்படின்னு சொல்லலாம். இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா பிரம்மத்தை நீ இப்படியும் சொல்ல முடியாதுடா அப்படியும் சொல்ல முடியாதுடா. இப்ப கற்பூரம் எக்ஸாம்பிள காட்டுறாரு. கற்பூரம் எரிஞ்சு அணைஞ்சு போச்சு. இப்போ அங்க என்ன இருக்கு? இருக்கிறது ஆகாயம் மட்டும்தான் இருக்கு. அப்போ இப்ப முதல்ல என்ன இருந்தது? ஆகாயம் மட்டும்தான் இருந்தது. அப்ப எது கற்பூரமா மாறுச்சு? ஆகாயம் தான் கற்பூரமா மாறிச்சு. ஆகாயம் தான் நெருப்பா மாறிச்சு. இப்ப ஆகாயம் நெருப்பு பட்டா மாதிரியும் அந்த இடத்துல கற்பூரம் கரைஞ்ச மாதிரி இப்ப மறுபடியும் ஆகாயமே இருக்கிற மாதிரியும் தெரியுது. அப்படின்னா டேய் அங்க ஏதாவது இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்லவா? இல்லன்னு சொல்லவா? சோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் கேர்ஃபுல்லி. என்ன அழகா ஒரு உவமானத்த கொண்டு வந்திருக்காரு பாருங்க. இப்போ ஒரு கற்பூரத்தை எரிச்சாச்சு. அது எரிஞ்சுகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் காணோம். ஒண்ணுமே இல்ல. என்கிற ஆகாயம் மட்டும் தான் இருந்தது. அப்படியே பிரம்மத்தோட லிங்க் பண்றேன். அங்க பிரம்மம் மட்டுமே தான் இருந்தது. அவ்வியக்த நிலையில் இருந்து கொண்டிருந்தது. திடீர்னு பார்த்தா மாயைக்காக பல ஆயிரம் கணக்கான உலகங்கள் தென்பட்டு என்னென்னமோ எக்கச்சக்கமா வந்துருச்சு. எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா கருத்து காணாம போயிடுது. சரியா? அது பிரளயா காலத்துக்கு அப்புறம் காணாம போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அல்லது இருக்கும்போதே எதுங்க நிலையா இருந்தது. எல்லாம் காணாம போயிட்டே தானே இருக்கு. அப்போ எல்லாம் காணாம போயிடுது. எப்பா எதுவுமே இல்லாத நிலை என்று அத சொல்லவா? இல்ல இருக்குன்னு சொல்லவா? இருக்குன்னா ஒரே மாரி இருந்துகிட்டேவா இருக்கு? அது மறுபடியும் இல்லாம போயிடுது. அப்ப இல்லன்னு சொல்ல முடியல, இருக்குன்னு சொல்ல முடியல என்ற ஒரு விஷயத்தை அங்கே சொன்ன அதே விஷயத்த தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல எடுக்க சொல்ல ட்ரை பண்றாரு. சோ உன்னுடைய அந்த என்னுடைய சுரூபம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கும்போது, இந்த அளவுக்கு தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ மாயைய தனியா பாத்துறக்கூடாது. மாயன் நான் தான். அப்ப மாயன் நீதான்னா டுவாலிட்டிக்கு வந்துடுற மாரி ஆயிடுது. அப்ப டுவாலிட்டிக்கு வந்துட்ட அப்படின்னா, நீ டுவாலிட்டியானா? இல்ல, இல்ல. நீ மொத்தம் தான் இருக்க. அங்க எல்லாம் எதுவுமே இல்ல. சோ இந்த 2 விஷயத்தை மிக அழகாக பிரித்து காட்டுவதாக நீங்கள் உணர வேண்டும். சரியா? இப்ப மறுபடியும் படிச்சா உங்களுக்கு புரியும். ஆ கற்பூரம் முழுவதும் எரிந்து போய்விட்டால் அதுவே நெருப்பு அணைந்து போனதாக முடிந்து பின்பு கற்பூரம் நெருப்பும் இல்லாத ஆகாசம் ஒன்றே ஏற்பட்டு நிலை கொள்வது போலே ஒருவனே இருந்த இடத்திலிருந்து ஒருவனும் வெளிப்பட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான். அப்ப அவனும் காணாம போயிட்டான். அப்ப அந்த இடத்துல ஏதாவது இருக்குமா? இருக்காது. எதுவுமே இருக்காது. மறுபடியும் அவன் வந்தான்னா இருக்கும். சரியா? சோ சூனிய நிலை ஏற்படுவது போலே. ஏன்னா ஃபர்ஸ்ட் இது பேஸ் ஆகாயம் தான். அ ஆகாயத்திலிருந்து அடுத்தடுத்த பூதங்கள் உருவாகும். சரியா? அப்போ ஆகாயம் இடம் கொடுக்கறதுனால தான் ஃபர்ஸ்ட் காத்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்ப காத்து வந்தது. அப்ப காத்துல இருந்து நெருப்பு வந்ததா? நெருப்புல இருந்து நீர் வந்தது. அதுக்கப்புறம் பூமி வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா எல்லாத்துக்கும் பேஸ் என்னதுன்னா ஆகாயம் தான். ஆகாயத்துல இருந்து தான் இந்த நாள் வந்திருக்கு. அப்ப இந்த நாள் எங்க இருக்குன்னா ஆகாயத்துல தான் இருக்கு. இப்ப நாள் ஆகாயத்துல இருக்கா? என்னய்யா சொல்ற? ஆமா நாள் இருக்க போய் தானே வந்தது. ஆகாயம்னா ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லைன்னா பின்ன எப்படி வந்தது? அப்ப வந்துச்சுப்பா. அப்ப எங்க போய் லயமாகுது? ஆகாயத்துல. இப்ப ஆகாயங்கிறது இருக்கா? இல்லையா? வெற்றிடமா? அதுல ஏதாவது இருக்கா? அது வெற்றிடம் தான்ப்பா. ஆனா அதுல இருக்கும். என்று நாம் சொல்ல தோன்றுகிறது அல்லவா? சோ அப்படியே நீங்க புரிஞ்சுக்கலாம்.
சோ ஒருவனே இருந்தான், அவன் வெளிப்பட்டு போய்விட்டான். அவ்விடத்தில் சூனியமே ஏற்படுவது போலே. ஒன்று இருக்கிறது என்று சொல்ல முடியாமலும், ஒன்றும் இல்லை என்று சொல்ல முடியாமலும் இருக்கப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏப்பா இல்லன்னு தானே சொல்லணும். அதான் போயிட்டான்லன்னு நினைக்காதீங்க. கற்பூரத்த கொளுத்தியாச்சு அங்க ஒண்ணும் இல்லன்னு நினைக்காதீங்க. அப்ப முதல்ல எப்படி வந்தது? இருந்தான் இல்ல. அப்போ இருக்கான் அப்டின்னா சொல்ல இருக்கிறது எது? இல்லாமல் இருந்தது தான் இருந்தது. அப்ப மறுபடியும் இல்லாம போயிடுச்சு. அப்படிங்கிறப்போ, இதை இருக்கிறது என்று சொல்ல முடியவில்லை, இல்லை என்று சொல்ல முடியவில்லை. இருக்கப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்ட பின், அந்நிலையில் தானே தான் மிகுந்து நிற்கின்றேன். அங்கே இருக்கிறது நான் மட்டும் தான். அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல் ஏற்படுகிறது. அந்த அத்வைத சுரூபமாக, அல்லது துவைதமாக, எல்லாமாக நானே இருக்கின்றேன் என்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அந்நிலைக்கு இந்த நிலையில என்னன்னு பேரு குடுக்கிறது நீ? பிரம்மம்னு பேரு குடுக்கிறதா? ஆத்மான்னு பேரு குடுக்கிறதா? ஈஸ்வரன்னு பேரு குடுக்கிறதா? நம்ம குடுத்து வச்சிருக்கோம். எப்படி குடுத்து வச்சிருக்கோம் அப்டின்னா, அவன் வந்து இருந்தான்னா ஈஸ்வரன்னு பேர் வை. அவன் இல்லாத நிலைக்கு பிரம்மம்னு பேரு வை. அப்புறம் ஆத்மான்னு பேரு வை. அப்படி இப்படின்னுலாம் நம்ம சொல்றோம். பரமாத்மான்னு பேரு வை. குட்டி குட்டியா இருந்தவனுக்கு ஜீவாத்மான்னு பேரு வை. அட லூசு பயகளா எல்லாமே பிரம்மம் தானே! என்னது பேர நீ மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு இருக்க? ஈஸ்வரன் பிரம்மம் இல்லையா பின்ன? ஜீவன் பிரம்மம் இல்லையா பின்ன? அட எல்லாமே பிரம்மம் தானடா! அப்ப பின்ன எதுக்கு நீ வந்து அப்ப பேர் பேர் மாத்தி மாத்தி வச்சா அப்புறம் வேற வேறன்னு ஆயிருமா இல்லையே? வென் யூ சே தட் பிரம்மம், ஈஸ்வரன், ஜீவன் 3 பேர் இருக்கிற மாரி ஆயிடுது. அந்த மாரிலாம் இல்ல. இருக்கிறது ஒண்ணு தானே! அப்ப ஒண்ணுன்னா ஒண்ணுக்கு வந்து டிஃபரெண்டா பேர் குடுத்தா ரைட் ஆயிடுமா? அதனால இந்த பேரெல்லாம் வந்து செட் ஆகாதுப்பா! அப்படின்னு அந்த முழுமையான அந்த அத்வைத ஸ்திதின்னு சொன்னாலே வேற வேணாங்கிறாரு. அவரு துவைதமா, அத்வைதமான்னு சொல்ல முடியாத ஸ்திதிங்கிறாரு. சோ அந்த ஸ்திதியிலிருந்து நீங்க யோசித்து பார்த்தீர்கள் என்றால், இந்த பெயர்கள் கூட பொருந்தாது என்று சொல்ல வருகிறார். அந்நிலையில் பிரம்மம், ஆத்மா, ஈஸ்வரன் என்ற இப்பெயர்கள் தகைமை படைத்தவை ஆவதில்லை. பேச முடியாமை என்ற பெயருக்கும் இது இடம் கொடாது. இத வந்து ஆத்மாவ வந்து வார்த்தையில எல்லாம் சொல்லிட முடியாதுப்பா. அது வார்த்தைகளுக்கு கடந்ததுப்பா. அப்படின்னும் சொல்ல முடியாதாம். நான் பேசிட்டு தானே இருக்கேன். ஆத்மாவ பற்றி ஞானதேவர் கிள்ளி கிள்ளுன்னு கிழிச்சு பேசி நமக்கு புரிய வச்சுட்டாருல்ல. அப்ப புரிய வச்சிட முடியுமா? அது புரிய வைக்க முடியாது. அப்ப புரிய வச்சுட்டு தானே இருக்காரு. அட என்னய்யா சொல்ற? ஆத்மா என்பது பேச முடியுங்கிறியா? பேச முடியாதுங்கிறியா? முடியும்னு சொல்ல முடியாது. முடியாதுன்னு சொல்ல முடியாது. புரியுதாங்க எல்லாருக்கும்? என்ன அழகா இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. ஆ பகை பேச முடியாமை என்ற பெயருக்கும் அது இடம் கொடாது. பேச முடியாமை என்று கூட அதை பேசாதிருப்பதே, அதை வாய் நிறைய பேசி விவரமாகச் சொன்னதாகும். அது பேச முடியாதுன்னு நீ சொல்லும்போதே, அத பத்தி பேசிட்டேல்ல. எப்பா அது வார்த்தைகளுக்கு உட்படாததுப்பா அப்படின்னு அத பத்தி தானே பேசிட்டு இருக்க. அப்புறம் பேச முடியாதுங்கிற, அப்புறம் அத பத்தியே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லலாம்லங்க. சோ இன் திஸ் வே ஞானதேவ் இஸ் கன்வேயிங் டு ட்ரேஸ் தட். ஏன்னா நெறைய கிரந்தங்கள நீங்க பார்த்தீங்கன்னா, ஈவன் பஞ்சதசில எல்லாத்துலயுமே போட்டிருக்கும். ஆத்மாவை உணரத்தான் முடியும். அதை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. நாவினால் சொல்லிவிட முடியாது என்று சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படின்னு சொல்லிட்டு தானே இருக்காரு. ஞானேஸ்வரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்ல முடியாது, சொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. குரு அது மெயினா வந்து சொல்லணும்னா, குருவந்தனத்துல பார்த்தீங்கன்னா, குருவின் பெருமையை நாவினால் பேச முடியுமா? அது பேசினால் அது பேசுவது ஆகுமா? அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாருங்க. சரியா? சோ இன் திஸ் வே ஹி இஸ் கமிங் டு எக்ஸ்பிளைன் லைக் திஸ் அப்படின்னு போகுது. சோ இட்ஸ் கன்டினியூஸ் மோர் அண்ட் மோர். இந்த டைம் எடுத்து நாளைக்கே பேசலாம்.